ஹாய், இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி முட்டை வேக வச்சு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பேஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 1, 2 பல் பூண்டு, இஞ்சி சின்ன துண்டு, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு அதை கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்துட்டு 3 வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்துட்டு கிராம்பு ஒரு 3 கிராம்பு, 2 சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, பிரிஞ்சி லீஃப் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஜீரகம் எடுத்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாய் போட்டுட்டுங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடானதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இது பிரிஞ்சி அலையை போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மசாலாக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு இது வந்து தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கார மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் சொன்ன அளவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம வெங்காயம் வதங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் என்கிட்ட பொறுக்கி இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். வீட்டில் அரைச்சி இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மசாலா நல்லா வதக்கி இது பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மசாலாவோட அந்த எக்கு நல்லா போட் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மசாலாவோட நல்லா திக்னஸாக வந்துருச்சு பாருங்க. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு